பாரு சிவா, நீ வந்தேன்னு வச்சுக்க, உன்னை ஏன் பக்கத்துல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் நீதான் என் மூத்த மகன்னு சொல்ல போறேன். போதும் சிவா, இனிமே நான் யாருக்காகவும் பயப்பட போறது கிடையாது. இதுவரைக்கும் நீ என்னால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட. இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என் கண்ணு முன்னாடியே உன்னை அனாதேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்ட போறேன். இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அது உனக்கு சரியா கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க நான் எல்லாரும் முன்னாடியும் உன்னை என் மகன்னு சொல்றது மூலமா இத்தனை வருஷமா நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க போறேன். அதனால நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வா. நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு நடக்க கூடாது. அப்படி நடந்தா நான் இதுக்கப்புறம் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன். சிவா, என்ன சொல்ற? ஏன்பா? நான் என்னோட முடிவை சொல்லிட்டேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன உங்க மகன்னு சொல்றதா இருந்தா நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். என்னாச்சு உனக்கு? என் மேல இருக்கிற கோவத்துலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா? சிவா, இத பாரு, நான் செஞ்சது பெரிய தப்புதான். நேத்து உன்னை செல்வனாகிய அனாதைன்னு சொன்னப்பவே நான் எல்லாரும் முன்னாடியும் நீ அனாதை இல்லைன்னு சொல்லிருக்கணும். ஏன் தப்புதான். அதனாலதான் நான் இப்ப சொல்ல நினைக்கிறேன். வீட்டுக்கு வாடா பிளீஸ். பா, நான் சொன்னதான்ப்பா. நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னா நீங்க யார்கிட்டயும் என்ன பத்தின உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்க சத்தியம் பண்ணா அட்லீஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி நான் இருப்பேன். இல்லனா இதுக்கப்புறம் என்ன நீங்க பார்க்கவே முடியாது. சிவா, சிவா, இப்ப நீங்க சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? அப்ப நான் உங்களை தான்ப்பா கேட்கிறேன், சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? சரிப்பா, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது சிவா. எனக்கு என் புள்ள முக்கியம். ஐலி, நீ சொன்ன மாதிரி நான் இத்தனை வருஷமா என் அப்பாவை பார்க்க மாட்டேனா, அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேனான்னு அவர் என்ன மகனை ஏத்துப்பாரான்னு தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும்தான். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இன்னொரு லைஃப் இருக்கு, இன்னொரு குடும்பமே அவருக்காக இருக்குன்னு தெரிஞ்சது. அவரோட குடும்பம்னா அது எனக்கும் குடும்பம் தானே ஐலி. இப்ப ஒரு உண்மையை சொன்னா அவங்க எல்லாரும் என்ன எதிரியா தானே பாப்பாங்க. எனக்காக நான் ஏன் குடும்பத்தையே பகைச்சுக்கணும்? நீங்க என்ன பேசுறீங்க சிவா? இப்ப மட்டும் என்ன அவங்க உங்க கூட உறவோடுவா இருக்காங்க? உங்களை வேண்டாதவன் நினைக்க போய் தானே அப்படி அவமானப்படுத்தினாங்க. இருக்கட்டும் ஐலி, அவங்க வேணா அப்படி நினைச்சிட்டு போகட்டும். அதுக்காக அவங்க எனக்கு உறவு இல்லைன்னு ஆயிடுமா? சின்ன வயசுல இருந்து நான் யாருமே இல்லாம வளர்ந்தவன், அது உனக்கே தெரியும். உறவோட அருமை அது எனக்கு தான் தெரியும். இப்ப சொல்றேன், அவங்க என்ன வெறுத்தாலும் ஒதுக்கி வச்சாலும் நான் அவங்கள வெறுக்க மாட்டேன். சிவா, நீங்க பேசுறது கரெக்ட் தான். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் மாற போறது இல்ல. அப்போ உங்களை பத்தின உண்மையும் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே போகட்டும்னு சொல்றீங்களா? அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, ஆனா என்னால அவங்க நிம்மதி கெட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐலி, அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க கோவம் நியாயமானது தானே. இத்தனை வருஷமா அவங்க ஒரு கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு நான் அதை கெடுத்தா
யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். என்னால அவங்க சந்தோஷத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே வேணும். என் அம்மாவும் அதைத்தான் விரும்புவாங்க. ஒருவேளை கடைசி வரைக்கும் அவங்க என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. என் அப்பா யாருன்னு இந்த உலகத்துக்கு தானே தெரியாது, எனக்கு தெரியும்ல. நான் கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட்டு போறேன். எனக்காக நீ இருக்க, அக்கா இருக்காங்க. எனக்கு இது போதும் அயலி. உங்களுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியாது சிவா. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ கோவத்துல பரவாயில்ல,